அங்கங்கே எல்லார் வீட்லேயும் தான் மருமக இருக்காளுங்க. காலையில் எழுந்ததும் சாணி தெளித்து வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போட்டு அத்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு டீ போட்டு எடுத்து வந்து தராளுங்க. எனக்கும் வந்து வாச்சிருக்கேன். இதை நம்ம கேட்டுட்டோம்னா நைட்டு என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்ததும் அவங்ககிட்ட மூட்டி விட்டு சண்டையை வர வச்சிருவா குடும்பத்தில். இவளை திட்டி என்ன பிரயோஜனம் வரப்போகுது? எல்லாம் நான் பெற்று வச்சுக்கிறேன் பாரு. என் பேச்சு கேட்காம போய் இவளை கட்டின்னு வந்தால அதுக்கு நான் அனுபவிக்கணும் இதெல்லாம். ஏன் காலையிலேருந்து கத்திட்டே கிடைக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, முத்திடுச்சு பைத்தியம். மாமியா கேள்வி அப்படியே ஒத்துக்கிட்டா பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு. ஒரு நாள் அது இந்த மாமியா கேள்வி வாய் மூடுதா பாரு. எப்போ பார்த்தாலும் அதை செய்யு இதை செய்யு இதை பண்ணுன்னு கிடக்கா. எது செஞ்சாலும் இவளுக்கு குறையாயிடுது. என்ன மர்மலே அந்த பக்கம் திரும்பிட்டு ஏதோ புனமிட்டு கிடக்க? அத்தே அது ஒன்றும் இல்லத்தே, நான் சாப்பாடு என்ன செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தே. நீ செய்கிற சாப்பாடு தான் மணக்குது, இதில் யோசனை வேற. சரி சரி வாயை பொழந்துட்டு நிற்கிறத விட்டுட்டு என் பொண்ணு வர, அவளுக்கு நல்ல கறி சோறு குழம்பு ரசம் எல்லா பொரியல் வகை எல்லாத்துலேயும் செஞ்சு வை. அவள் அளவோல வந்து சாப்பிட்டுட்டு போகணும். அப்படியாத்தே? செஞ்சுட்டா போச்சு. செல்ல மாவளே தங்க மாவளே எப்படி இருக்க? அம்மா நான் நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டி என் தங்க மாவளே. எப்படி இருக்க? உன் குடும்பம்லாம் எப்படி போகுது? உன் மாமியார் உன்னை எப்படி பார்த்துக்கிறா? அந்த கதையை அம்மா கேட்டாள். என்னை பாடா படுத்துறாமா அந்த மாமியார் கேள்வி. அதை செய் இதை செய் இது சொத்த அது சொத்தங்கிறான். என்னால் முடியலம்மா. ஏண்டி அவள் அப்படி சொல்லும் போது அவளை 4 வார்த்தை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வர வேண்டியதானே? நீ எதுக்கு அங்கே இருக்க? இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, போவே கூடாது. ஆமாம் நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். இதுக்கப்புறம் என்னால் உங்ககிட்ட இருக்க முடியாது. நீங்களும் உங்கள் பொண்ணும் இருந்துக்கோங்க. நான் கிளம்புறேன் எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிட்டு. என்ன மருமலே திமிரா வருது வார்த்தைலாம்? உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு பாசம் இருக்க தானே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துருன்னு சொல்கிறீங்க. எங்கள் அம்மாவும் என்ன வர சொல்கிறாங்க, நானும் கிளம்புறேன். நீங்களே இதுக்கப்புறம் இந்த வீட்டை பார்த்துக்கோங்க. ஏம்மா ஏம்மா அண்ணியை திட்டுற? சும்மா ரெடி, உனக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா அந்த மாதிரி யாரையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி திட்டாதம்மா. நீ திட்டுறதுனால தானம்மா என் அண்ணியும் எங்கள் மாமியாரும் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. போதும் போதும் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம். என்னடா இது, உலக வரலாற்றை முதல் முறையாக நாத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன விஷயமா இருக்கும்? நீ எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கீங்களா? நாத்து நான் நல்லா இருக்கேன். நாத்து நீ நல்லா இருக்கியா? வா, உங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு போ. எங்கள் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறேன். இதுதான் என்னுடைய பிளான். எப்படி? ஏத்தே நாத்து உங்களுக்கு பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னங்க சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணி சூப்பரோ சூப்பர் மருமலே. பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மருமலே. எப்படி செஞ்ச? என்ன பிரியாணி மருமலே? இது சிக்கன் பிரியாணி தானே? இவங்களுக்கு சிக்கன் பிரியாணிக்கும் நாய்கறி பிரியாணிக்கும் வித்தியாசமே தெரியாது போல. எதை கொடுத்தாலும் சிக்கன் பிரியாணின்னு தின்னு தொலைறாளுங்க. என்ன மருமலே யோசிச்சுட்டு இருக்க? இல்லத்தே ஒன்றும் யோசிக்கல, கோழிக்கறி பிரியாணி தாத்தது. எம்மா நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டாமா? அப்பா என் மோலே 2 நாளுக்கு தங்கிட்டு போடி இங்கேயே. இல்லைம்மா என் மாமியாருக்கு ஃபோன் அடிச்சுட்டே கிடப்பா. அங்கே போய் வேலை நிறைய கிடக்குமா. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேம்மா. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரு நான் வரலன்னா சண்டை போடுவாருமா அந்த மனுஷன். நான் கிளம்புறேம்மா. ஏ ராசத்தி இருடி, இதை வந்துடுறேன். இந்த நாத்து இதில் 500 இருக்குது, கை செலவுக்கு வச்சுக்கோ. அண்ணி நானே கஷ்டத்தில் கிடந்தேன் அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி 500 கொடுத்ததுக்கு. எங்கள் வீட்டில் காசே இல்லை அண்ணி. நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் 500 கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் அண்ணி. அம்மா என்னம்மா இது உலகத்தை வாரிட்டு வர? தங்கமோலே உனக்கு எல்லாம் இதில் செலவுக்கு தேவையானது எல்லாம் வச்சுருக்கேன். பிரியாணி வச்சுருக்கேன், சாப்பாடு எல்லாமே வச்சுருக்கேன். இன்றைக்கி நீ சமைக்க வேணாம், போயிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடு, பார்த்து போயிட்டு வா. மாமியார்கிட்ட எதனா ஒன்று பேசினாலும் எகுத்து மண்டியில் கப்பு எடுத்து போட்டு அடிச்சுட்டு வந்துடு. ஏம்மா சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா. என்ன போயிட்டு வரேன் நீ. அத்தே உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, அது போல தான் அத்தை நானும் அடுத்த வீட்டுக்குள்ளேருந்து வந்தாலும் எங்கள் அம்மாவும் என்னை எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னை திட்டுறது போகிறது எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க அத்தை. அப்புறம் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னது தான் நடக்கும் இதுக்கப்புறம். இல்லை மருமகளே நான் புரிஞ்சுக்கிட்ட மருமகளே. நான் உன்னை என்ன கொடுமைப்படுத்துறணும் அதே இதை தான் மருமகளே என் பொண்ணு அனுபவிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி உன்கிட்ட நடந்துக்க மாட்டேன். நல்லத்தனமாக நடந்துப்பேன் மருமகளே. என்னை மன்னிச்சிரு மருமகளே. இதுக்கெல்லாம் போய் எழுதிட்டு கிடக்கலாமா? உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இன்னும் நிறைய பேர் புரியாமல் கிடக்காங்க. அவங்கெல்லாம் இதேமாரி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஹலோ மக்களே, இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மருமகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் மகளுக்கும் திருப்பி வரும். ஸோ எல்லோரும் மருமகிட்ட பார்த்து நடந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேபி ட்வின் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே, தேங்க்யூ.